சூத்திரியன் யாரு? நீங்க சொல்ற மாதிரியா? சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தான் பாருங்க, அவன் உருவாக்கினான். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்க ஜாதி பார்க்குறியா? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளைமார்கள் படம் ஊராது, தூக்குங்க பிள்ளையா. நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல, சரியான டேரக்டர் சார். நல்ல வசதியாக இருக்கு, பிடிச்சி காய்கிட்டா மசி இல்லையா, மேட்ரு முடிச்சுடு. சரி, 60 பா. ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர், இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்க வேண்டும். மேடையில் இருக்கும் சாதனைக்கு சொந்தக்காரர்களையும், இந்த படத்தை சரித்திர படமாக மாற்றப் போகும் மீடியா நண்பர்களுக்கும் என் இதயம் தொட்ட வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் என்னன்னு, எந்த சீட்டில் யார் உக்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பா. ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர், இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும்? எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா, ஏன்னா என்னோட கொள்கை அது. சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். என்னுடைய கொள்கை அது. ஆனால் ரஞ்சித் சார் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர், என்னுடைய சகோதரன் அங்கே சீர்கட்டுக்கிட்டு இருக்கான்னு முதல் முறையாக குரல் கொடுத்தாரு ரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்போ என்னன்னா, ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப கோபமாகவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்தில் மட்டும் விதைக்கிறவன் இல்லை, நிலத்தில் மட்டும் எதையும் செய்கிறவன் இல்லை, பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட். அவரா எழுதல, அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓட்டுக்காக. நம்மளாம் ஒண்ணுங்க. சூத்திரியன் யாரு? நீங்க சொல்ற மாதிரியா? சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தான் பாருங்க, அவன் உருவாக்கினான். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இங்க படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாற்றணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும். அவங்களதான் நம்ம கொண்டாடணும். நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக அந்த படம், நாம் அனைவரும் சகோதரர்கள், பிரிவினை கிடையாது. ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து
நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும். ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறதில்ல, அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வளையத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு. நான் கூடாதுன்னு சொல்றேன். படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம். நான் கூடாதுன்னு தானே சொல்றேன். படம் பார்த்துட்டு முதலா எதிர்ப்பேன் தப்பா இருந்தா. பத்திரிகையாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முக்கிய பிரமுகர்கள் பேசிய பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கும். அதில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்து சவுந்தரபாண்டியன் அவர்களை. இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ளே அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருதலையது. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சான்னா என்ன கோபம் வரும். அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது என்ன செய்தியா? இது என்ன இது எங்கேயோ நடந்த நிகழ்ச்சியாக சொல்லிக்கிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் நான் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரடிச்சானா கோவம் வராதா? அந்த கோவம் வரணும் சார் படத்தை பார்த்து. இவர் கதையை சொல்லிக்கிருக்காரு. கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம். அது என்னடா அவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார்? இது மனித ஜாதி சார், மனித ஜாதி. இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லி பார்ப்போம். ஒரு பணக்காரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீரழிக்கிறான். சரியா சரியில்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி முத்திர குத்துறீங்க? உங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்கிறேன், நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான், ஒரு பொண்ணை கற்பழித்து சீரழிக்கணும் ஒன்று தான் சார். ரெண்டு ஒன்று தான் சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ, இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ. பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன். நல்ல வசதியா இருக்கு, பிடிச்சி கழுவிட்டான், மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு. சரி 60 ரூபாயில ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார். அவன் மனித ஜாதி இருந்தால் போதும் சார். என்னை பற்றி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்கே ஜாதி பார்த்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறிய? உங்களுக்கு கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு, செட்டில் ஆயிடலாம். இப்போல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்படின்னு சொன்னா தான் சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல, அவன் சரியான டைரக்டர் சார். இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி தான் விட்டுருங்க. முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பு இல்லையா தான். நம்பியார் தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி. இப்போ என்ன பண்ணுறிய? நம்பியார் கேரக்டர் வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ணி சொல்றிய. அது உங்களுக்கு சரியாக போடுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான் சார் மனுஷன்.
ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும், பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்தா நீ அருவா எடுத்துக்க, இந்த குடர் எடுத்துக்க, வெட்டி சாய்ங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவன் ஒரு நாட்டாமல் இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும், பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியாக இருக்காதியா, சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதியா. உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கும் தயவுசெய்து ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலமாக்குங்க. இல்லையா அழகாக பொழுதுபோக்கு பண்ணிடுங்க, தப்பே இல்லை. காமெடி பண்ணிடுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்பம் பண்ணிடுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது, தூக்குங்க. எங்கே ஜாதி பார்க்குறியா? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளைமார்கள் படம் ஊராது, தூக்குங்க பிள்ளையா. அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய சிதம்பரம் பிள்ளை. நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சும் தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க, அவர் பா சிதம்பரம். அவர் சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம். சாமிநாத ஐயர், சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யார்? அவரு யாரு? பெப்சி சாமிநாதன். அவரு தமிழ் தாத்தா. சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் பிள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்ணுறியா? கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம். சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்கள் அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குறள் மாதிரி ரைமிங் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீங்கள் தேவர்னு சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லி. எந்த முத்துராமலிங்கம்? அவர் கவிஞர் முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். வாவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது. யார் பாடபுத்தில் அடிச்சுட்டா போதுமா? நீங்கள் ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கி குப்பையில் போடுங்க, அது தூக்கி போடுங்க. படிக்க வர பிள்ளைகிட்டலாம் நீ என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனால் பாடப்புத்தகத்தில் பசும முத்துராமலிங்க தேவர் கூடாது. முத்துராமலிங்கம், வாவு சிதம்பரம். படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளியை கட் பண்ணணும், கவுண்டரை கட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா, தேவரா, ஐயரா? என்ன எவ்வளோ முரண்பாடு இது? யாரை ஏமாத்துறியா? படிக்கிற பிள்ளைகிட்ட ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாமல் இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளையை தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்துறியா?